ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹெச்எஃப் சேனல். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்ம் சிட்டி இதை கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து லோட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் காமிக்கிறாங்க. இது ஃபார்ம் பேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ம்லேருந்து எப்படி சிட்டி ஆக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நேம் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹெச்எஃப் சிட்டின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவுமே தெரியும் நம்ம ஹெச்எஃப் கேங்கு, அதனால் ஹெச்எஃப் சிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஹெச்எஃப் சிட்டி ஓகே பக்காவாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, வெல்கம் டு ஹெச்எஃப் சிட்டி. இதுனா ஹேனா, இவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீட்டெல்லாம் கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீட்டை கல்டிவேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிளான்டேஷன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு பிளான்டேஷனும் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் நம்ம இந்த பேக்கரிக்கு போயிட்டு இந்த பன்ஸில் உள்ள வச்சிடலாம் கைஸ். பண்ணு தானே? ஆமாம், இது வேறு என்னமோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தெரியல, மறந்துடுச்சு. ஓகே, அதுக்குள்ள லெவல் 2 தான் கைஸ் ப்ராக்ரஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு ஏர்ஷிப் வந்துட்டுருக்குது. ஓகே, ஏர்ஷிப் வந்துட்டுருக்குது. இங்கே லேண்ட் ஆக போகுது தெரில. இங்கே லேண்ட் ஆகுது கைஸ். இது என்னதுன்னு தெரில கைஸ். இது ஒரு டவரு. என்ன டவர் இது? டவர் நேம் சொல்கிறேன். இங்கே தான் டெலிவரி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம் கைஸ், டெலிவரி பண்ணுறோம். இந்த ஆர்டருக்கு வீட்டு பத்திர கைஸ், அதனால் வீட்டை கல்டிவேட் பண்ண போயிடலாம். ஓகே, வீட்டு ரெடி ஆகிடுச்சு, கல்டிவேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே டெலிவரி பண்ணிடலாம் கைஸ். ஏச்சிப் போய் டெலிவரி பண்ண போகுது. கரெக்டாக போயிட்டு டெலிவரி பண்ணியாச்சு. ஓகே, பக்கா. இந்த கேம் சூடாக இருக்குதுங்க. அதுக்குள்ள லெவல் 3 பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபேக்ட்ரியும் ஒரு கார்ன் என்னமோ வந்துருக்குது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஃபார்மிங்கிட்டு போயிட்டு இந்த கவ் இதை வாங்கிக்கலாம். கவ் ஃபேக்ட்ரி நம்ம இங்கே வச்சுக்கலாம். இது 5 minutes கேட்குது. ஆனால் நம்ம இந்த காசு கொடுத்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கவ் ஃபேக்ட்ரி ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிட்டு கவுக்கு தீனி போட்டு அதை மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதையும் நம்ம காசு கொடுத்து இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மில்கை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கேலண்டர் ரிவார்ட்ஸ்னு என்னமோ இருக்குது கைஸ். இது என்னென்னு எனக்கு தெரியல. இது ரிவார்ட்ஸ் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு டெலிவரியும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டெலிவரியும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இன்னொரு டெலிவரி இருக்குது, இதையும் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, டெலிவரி அதுக்குள்ளே லெவல் 4 போயாச்சு கைஸ். இந்த கேம் சூப்பராக இருக்குது கைஸ். இது ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு ஃபார்மை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒரு காட்டேஜ் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு கைஸ். நெக்ஸ்ட் இது கட்டி முடிக்க டைம் ஆக கூட ஒரு $1 கொடுத்து இது பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், கட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்னா சூப்பர். நெக்ஸ்ட்டு ஃபார்மிங்னு ஒரு ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த வீட் ஃபீல்டை அதிகப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிளான்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு பில்டிங் வேறு நம்ம நெக்ஸ்ட் இது கிடைக்கணும். அதுக்கப்புறம் 2 ஃபேக்ட்ரி வேறு இருக்குது, 2 டெக்கரேஷன்ஸ் வேறு இருக்குது. ஓகே வைஸ், நம்ம ஃபேக்ட்ரி ஒன்று இங்கே வச்சுக்கலாம். இது என்ன ஃபேக்ட்ரி? இது சீஸ் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு. நம்ம இங்கே வைக்க வேணாம், நம்ம இங்கே வச்சிடலாம் கைஸ். ஓகேவா, சீஸ் ஃபேக்ட்ரியை இங்கே வச்சிடலாம். ஓகே, இங்கே போய்ட்டுருக்குது. இங்கே வைப்போமா? சென்டர் ஆஃப் இது இருக்குது தெரியல. ஓகே, நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரிவார்டை கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே 1300 வந்துருச்சு கைஸ். ஃபுட்டு வேறு லெவல் ப்ராக்ரஸ்ஸு. நெக்ஸ்ட் இன்னொரு காட்டேஜா? இந்த லெவலில் இன்னொரு காட்டேஜில் கிடைக்கிது. இதை நம்ம பண்ண விட்டுருலாம். ஏன்னா நம்ம காசு அவ்வளோக்கா செலவு பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வர இதில் செலவு பண்ணுறோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நிறையா.
ஏன்னா ஹவர்ஸ் வந்து ரொம்ப நிறைய டேக் ஆகும். பார்த்துக்கலாம் அடுத்தடுத்து வந்து மாடுக்கு வந்து மாடு எல்லாத்தையும் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வீடியோ கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பிளான்டேஷன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மிங் போயிட்டு இன்னொரு காட்டேஜ் வாங்கலாம். ஃபேக்ட்ரிக்கு ஓகே இது வந்து இன்னும் ஒரு பாப்புலேஷன் வேணுமா, அதனால் வந்து இதை வந்து பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வீடு ஃபீல்டு வந்து இன்னொன்று வந்து போட்டுக்கலாம் கைஸ். ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து இங்கே வைக்கலாம். நம்ம வந்து இதை வந்து ஆப்போசிட் சைடு வச்சிடலாம். அந்த ரோட்டில் போட்டால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, இது நல்லா இருக்குது தானே கைஸ்? ஓகேவா, ஓகே. வேறு அந்த ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, நம்ம அதை அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட்டு வந்து இதான் நம்ம சிட்டி போல். இந்த சிட்டியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் எப்படி இருக்கும்? மாடிஃபை பண்ணிடலாமா? ஓகே கைஸ், நம்ம இந்த ஹெச்ஜிஎஃப் சிட்டி எடுத்து இங்கே வச்சிடலாம். சென்டர் ஆஃப் சிட்டி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஃபுட்டு பாப்புலேஷன் வந்து அதிகமாகிடுச்சு, 70 கிட்ட வந்துருச்சு கைஸ். இது வேறு ரகல் ப்ராசஸ்ஸு. இதை வந்து நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மிங் போயிட்டு இந்த ஒரு லேண்டை வந்து வாங்கி அங்கே வச்சிடலாம் கைஸ். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வாங்கினதுக்கு இன்னும் பாப்புலேஷன் அதிகமாக வரும். அதனால் வந்து நம்ம வந்து டெய்ரி ஃபேக்ட்ரி வச்சிடலாம், வீட் ஃபேக்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு காட்டேஜ் வாங்க முடியும். இன்னொரு சீஸ் ஃபேக்ட்ரி எடுத்து இங்கே வந்து வச்சிடலாம் கைஸ். ஓகே, பக்கா ரெண்டுமே தயாராகுது. இதுக்கு இன்னும் 1 ஹவரா? இதை வந்து நம்ம அந்த காசு கொடுத்து வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டைம் எடுத்துகிட்டே பண்ணிட்டோம், ஏன்னா கம்மியான டைம் தான் இருக்குது, 17 செகண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து சென்டர் ஆஃப் இதை வச்சிடலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து இன்னும் தள்ளி வச்சிடலாம். இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதை வந்து சென்டர் ஆஃபு. இந்த கேமில் இந்த ரோடை மட்டும் எடுக்கணும்ல கைஸ். எனக்கு தெரிஞ்ச பழைய அப்டேட்டில் ரோடு எடுக்க மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த அப்டேட்டில் ரோடு எடுக்க முடியல. இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே போயிட்டு டெக்கரேஷன்ஸ். இதனடா ஃபேவரெட்டு? ஓ, என்ன ஃபேவரெட்டு? நம்ம இதை வந்து ஃபேவரெட் ஆக்கிக்கலாம் போல கைஸ். அதனால தான் இந்த ஃபேவரெட் ஹாட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து வர சீசனில் எடுக்கிறோம் கைஸ். இன்னும் நிறைய லெவல் இருக்குது, வைக்க வேணாம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் தூக்கி அந்த சைடு வச்சிடலான்னு நினைக்கிறேன், அந்த ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே. ஏன்னா இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனு நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரி பண்ணுறது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் டெலிவரி பண்ணவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனும் கரெக்டாக இருக்கும். பின்னாடி வந்து நம்ம வீட் ஃபீல்ட் சூப்பராக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது என்னடா புல்லெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேக்ட்ரிஸில் ஒரு இடத்துல வச்சா சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த ஃபேக்ட்ரியை வந்து இங்கே வச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் இதெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட்ஸு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க கைஸ். நிறையா இருக்குது, ஏர்ஷிப்பு இன்னும் நிறைய இருக்குது கைஸ் இந்த கேமில். நீங்கள் வந்து விளாண்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து விளாண்டு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தான், நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு வந்து நிறைய உதவி பண்ணும். ஓகே கைஸ், நீங்கள் வந்து இதை வந்து விளாண்டு பார்க்கலாம். நான் இப்போ ஏன் ஒரே இடத்துல இருக்கேன்னா நெட்டு வந்து கொஞ்சம் டிஃபால்ட் ஒரே நிமிஷம் இருங்க, நான் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளான்டேஷன் வந்து நம்ம பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கரி ஆர்டருக்கு வந்து வீட்டு வேணும், அதனால் வந்து வீட்டும் இல்லை கார்ன்ஃப்ளவரும் இந்த கார்ன் ஒன்று தான் போட முடியும், இல்லை நிறைய போட முடியும்.
கார்ன் போட்டு அதுக்கப்புறம் கேரட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு சைடில் வந்து வீட் போட்டுடலாம். ஓகே பக்கம் இவனுக்கு வந்து இதை வந்து முடிச்சுட்டு தந்துடலாம் ஒரு $3 கொடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னன்னா, இதில் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் வச்சுருக்குறோம் க்ராப்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் போல கைஸ். வேறலாம் விஷயம் தான், சேலும் பண்ணிக்கலாம் போலங்க இதுலேயே. மாசு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது என்ன லேண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறைய இருக்குது கைஸ். நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு இடத்த வாங்கி இது பண்ணிவிட்டு இன்னொரு இடம் வாங்க காசு வேணும் போல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்த வந்து வாங்கியாச்சு கைஸ் பக்கா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடம் வந்து பண்ணலான்னா இந்த ஃபேக்ட்ரி ரெண்டுத்தையும் தூக்கிட்டு வந்து அங்கே போய் வச்சிடலாம் கைஸ். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேக்ட்ரியும் ஒரே இடத்துல தான் நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே இங்கே ஒன்று வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஏர்போர்ட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போயிட்டு இந்த சீஸ் ஃபேக்ட்ரி வந்து அங்கே போய் வச்சிடலாம் கைஸ். ஓகேவா, சீஸ் ஃபேக்ட்ரி இங்கே வந்து நல்லாயிருக்கும். இல்லை வேறு இடத்துல வச்சிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சீஸ் ஃபேக்ட்ரியை. ஏன்னா இது ரொம்ப ஃப்ரண்ட் கவரிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இதில் ஒரு ரோடு ஆப்ஷன் இருந்தால் சூப்பராக வந்துருக்கும் கைஸ். அதான் மிஸ் பண்ணுறேன். ஓகே நம்ம அந்த சைடு வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது எங்கேயும் வைக்க முடியல. நம்ம வந்து இந்த சைடு வந்து வச்சிடலாம். ஆனால் இங்கே போகுது. ஓகே பக்கா சர்ச் கைஸ். இவனுக்கு இன்னும் ஆர்டர் பண்ணலையா? அது வந்து டைம் எடுக்குமா கைஸ். ஆர்டர் கிராப் பண்ணிடலாம் பக்கா. நெக்ஸ்ட் வந்து இவனுக்கு வந்து ஆர்டர் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவன் டெலிவரி பண்ண போயிட்டான். ஓகே ஃபைன். சென்டிங் இது என்ன இவ்வளோ நேரம் எடுக்குது கைஸ். ஏர்ஷிப் இஸ் பிஸி. ஓகே இந்த மாடையில் வேலை பார்த்து எடுக்குது. நம்ம கம்மன் அந்த $1 கூட இது பண்ணி வச்சிடலாம். எல்லா மில்க்கையும் வந்து வாங்கி வச்சிடலாம் கைஸ். பக்கவாக இருக்கும். அவ்வளோதான், மில்க் எல்லாமே வாங்கியாச்சு. ஒரே எல்லா மில்க்கையும் எடுத்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த எடுத்துகிட்டு வந்து ஏர்ஷிப்புக்கு வந்து போய்க்கலாம். இதை வந்து என்னென்ன ஆர்டர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து வேலையை பண்ணிக்கலாம். பன்னு வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இதை வந்து பண்ணணும். பன்னுக்காகவே $5 செலவு. $6 அருமை. இவ்வளோ டைம் இந்த டைமை குறைக்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ ஷார்ட் பண்ணாதாங்க இந்த $1 வேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து $1 எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த கேம் விளாட போது மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹார்பர் வருது கைஸ். என்ன ஹார்பர்? ஹார்பர் வந்துட்டு இருக்குது. ஷிப்பு கைஸ் போடு வேற இருக்கும். இந்த ஷிப்பில் பொருளாக வச்சு கொண்டு போகலாம் போல். பொருளும் எடுத்துகிட்டு வருவாங்க போல். இவங்க தான் சரியா. இது கிளிக் பண்ணால் ஹார்பில் கூட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் போல். 3 வீட்டு, ஒரு கானு, 2 கேரட், இது எல்லாமே எடுத்துக்கலாம் கைஸ். லேண்ட் லோடு. இது நம்ம வந்து எடுக்க முடியாது போல் கைஸ். லோட் பண்ணால் அதை வந்து போய் வந்து சென்ட் ஆயிரும் போல். திருப்பி வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து புது மெட்டீரியல்ஸ் வந்துடுது. இது என்னது புதுசாக இருக்குது டைல்ஸு. ஒருவேளை இதுதான் அந்த ரோடாக இருக்குமோ தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்சு லெவல் 5க்கு அப்புறம் இதெல்லாம் திறந்துடும் போல். சரி லெவல் 15. ஓகே ஃபைன். இதை வந்து நம்ம இன்னும் மாடிஃபை பண்ணுறோம். சூப்பர் மார்க்கெட்டு, ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சூப்பர் மார்க்கெட்டை வந்து நம்ம எங்கே வச்சுக்கலாம்? பக்கத்தில் நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் இடத்துல வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வச்சா சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த இடத்துல வச்சா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் எடுத்து சூப்பர் மார்க்கெட் இப்போதைக்கு நான் இங்கே கட்டுறேன். ஏன்னா ஸ்கூலை வந்து நான் இங்கே வைக்க மாட்டேன். இப்போதைக்கு நான் இங்கே கட்டி வைக்கிறேன். இங்கே இல்லை தப்பாக ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்போதைக்கு கட்டி வைக்கிறேங்க.
நீங்கள் கட்டிக்கலாம். ஓகேவா கைஸ்? இது கட்டி முடிக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போயிட்டு வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து 2 நாள் அதை கொடுத்து இதாகிட்டு இது பண்ணி முடிச்சாச்சு. காசு இவ்வளோ செலவாகுது, அப்படியே கரைச்சாச்சு. $27 வந்து அப்படியே $7 கரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, என்ன கேஷ்லாம் வாங்க முடியாது போல, சும்மா ஆடு பார்க்குறது. எனக்கு தெரிஞ்ச காசு குறைஞ்சிச்சுன்னா நான் வந்து ஆடு பார்த்து தான் ஆகணும். ஓகே, ஒரு ஷிப் வந்துருச்சு. ஷிப் வந்து டெலிவரி பண்ணிட்டு வந்துருச்சு. நம்ம வந்து இந்த இடத்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வில்லா, இதுக்கு பேர் வந்து வில்லா கைஸ், அதுக்கு பேர் வந்து காட்டேஜ், இதுக்கு பேர் வந்து வில்லா. அருமைடா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிக்கன் ஃபேக்ட்ரி. இதை வந்து இங்கே வைக்கலாமா? அதை இங்கே வச்சு அசிங்கமாக இருக்குது. ஏங்களா இங்கே இடம் இல்லைங்க. அருமை கைஸ், இங்கே இடமே இல்லைங்க. நம்ம ஆப்போசிட் இங்கே வச்சுக்கலாம். ஓகே ஃபைன், இங்கே வச்சாச்சு. இதுக்கு என்ன இவ்வளோ நேரம் கேட்குறீங்க? 1 மணி நேரம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது 3 போட்டுட்டு இன்னொரு 3 சிக்கன் வாங்கி இதையும் போட்டாச்சு கைஸ். ஓகே, நமக்கு எம்டி தான் இருக்குது. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸை என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்து நம்ம இந்த லுக்கை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ண போகிறோம்னு பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், பண்ணி வச்சு பாருங்கள். அப்படியே இங்கே இருக்கிற ட்ரீஸ் எடுத்து அங்கே வச்சு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற ஸ்டூல்ஸ்லாம் எடுத்து வந்து கரெக்டாக நம்ம அந்த சென்டரில் போட்டால் நிறைய பேர் வந்து வாக்கிங் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சேர் இங்கே வந்து வச்சிடலாம். அப்படியே ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணால் எங்கடா இவ்வளோ நிறைய பேர் வர, எத்தனை பேர் கைஸ் வராங்க? அவ்வளோ பாப்புலேஷன். ஆனால் முன்னெல்லாம் தெரியவே இல்லை, இப்போ தான் அந்த பாப்புலேஷனே தெரியுது. அப்படியே ஹவுசஸ்லாம் நான் வந்து அங்கே வந்து வச்சிடலாம். ஹவுஸ் அங்கே போட்டு அப்படியே முன்னாடி வந்து ரோடு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து இந்த சைடு திருப்பி வச்சிடலாம். ஓகே, என்ட்ரன்ஸ் இந்த சைடு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொருக்கு வந்து திருப்பி வச்சிடலாம். ஓகே பக்கம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹவுஸ் எடுத்து நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 15 நிமிஷம் எடுக்குமா? இதே செலவு பண்ணி விட்டுடலாம். இனிமேல் மூட்டை காசு தான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து வில்லாவை எடுத்து அங்கே போய் வச்சிடலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பூச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து இங்கே வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளே கிரவுண்டை எடுத்து வந்து இங்கே வச்சிடலாம் கைஸ். ஓகேவா, பக்கா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் வந்து வீட் ஃபீல்டு ஒர்க் போனால் இருக்கக்குள்ள நம்ம வந்து இந்த வீட் ஃபீல்டு எல்லாத்தையும் இங்கே வந்து வச்சிடலாம். ஓகேவா, பக்காவாக இருக்கும். 1 2 ஓகே, 2 வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணி எடுத்துடலாம். இது சூப்பராக இருக்குது, அனிமேஷன் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடு ஃபுல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம வந்து ஒரு கிராப்பாக போகிறது பதிலாக மொத்தமாக போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஏர்ஷிப் வந்து போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கே வந்து வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் மார்க்கெட் பில்டிங் டைல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. கிளைமேட் ஓகே, நான் மாற்றலப்பா. ஸ்கூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தானே வில்லேஜஸ் இருக்குது. நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம், முன்னாடி வந்து வில்லேஜு, ஸ்கூலு, சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் கைஸ். ஓகேவா, இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சாச்சு. ஸ்கூல் வந்து ஆப்போசிட்டாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு வச்சாச்சு. ஒரு சூப்பரான லுக்கு, வேற லெவலாக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு வந்து போர் அடிச்சதுன்னா நீங்கள் வந்து விளாண்டு பார்க்கலாம். இது வந்து சும்மா அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டு தான். இதுக்கு வந்து லெவல் 8 போகிறோமா, இதுக்கும் லெவல் 8. ஓ, இதான் ஹார்ட்வேரா? நம்ம இதை வந்து லோடு ஏற்றி விட்டுடலாம். இது போய்ட்டு எதாவது கொண்டு வரும். ஓகே, இதை வந்து லோடு ஏற்றி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா,
இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து லெவல் வந்து அப்டேட் ஆயிரும். இதை வந்து இந்த ஹவுஸ் எடுத்து இது நடுவில் இருக்குது, நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் வச்சுக்கலாம். இது வந்து ஆடு வேறு பார்ப்போம். இந்த ஃபவுண்டெயின் இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்கன்னா இது பிக்காது தள்ளி வச்சுட்டு ஃபவுண்டெயின் எடுத்து அந்த நடுவில் வச்சா இது நல்லாயிருக்கும். அப்படியே சுற்றி ரோடு இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அது ட்ரீஸும் எடுக்க முடியுமா? ட்ரீஸ் எடுத்து நான் வந்து இங்கே வச்சிடலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரீஸ் எடுத்து ஆனால் இங்கே விற்க முடியல, அங்கே விற்க முடியாது போல கைஸ். இங்கே வச்சாலும் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நம்ம ஹோல் ப்ராக்ரஸ் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இவ்வளோ ப்ராக்ரஸ் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேண்டை வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து ஒரு ஆடை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக இந்த க்ரீம் இதுக்கு வந்தாச்சு. 2 க்ரீம் போட்டு உருவாக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சிக்கனில் இவ்வளோ நேரம் இருக்குமா? ஓகே, அதை வந்து அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும் கைஸ். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணலாம். ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதான் நம்ம ப்ராக்ரஸ் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ராக்ரஸ். இதான் வந்து இந்த எபிசோடுக்கான ப்ராக்ரஸ் கைஸ். நம்ம வந்து இதோடு முடிச்சிடலாம். ஓகேவா கைஸ்? இந்த வீட்டை வந்து கல்டிவேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சிடறேன். ஓகேவா கைஸ்? ஓகே, கேரட்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து பிளான்டேஷன் பண்ணிட்டு வந்து போயிடலாம். ஓகேவா? 2 கார்னு கேரட் மொத்தமாக போட்டுடலாம். நம்ம இனிமேல் வீட்டு போட தேவையில்ல, ஏன்னா நம்மளுக்கு வந்து வீட்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஓகேவா கைஸ்? ஓகே, இது வந்து தயாராகிட்டோம். இது என்னண்ணா? ஓ, இது ஃப்ரெண்டா அனி? இல்லை, நேம் பார்க்கலடா. ஓ, இது என்ன ஃபார்ம் சிட்டி? அவங்களோட ஃபார்ம் சிட்டி போல கைஸ். இதனால இப்படி கட்டிடுவாங்க. ஏங்க, இது பங்கமாக இருக்குதுங்க. வேறு சூப்பராக இருக்குது பாருங்க. ரோட்ஸு வேற லெவலாக இருக்குதுங்க. போட்டு பங்கமாக கட்டியிருக்காங்க. ரோடு வேற லெவலாக இருக்குது. இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் பாருங்கள். நம்ம இது மாதிரி ஃப்யூச்சரில் வந்து கட்ட பார்ப்போம். ஓகே கைஸ்? ஓகே, நம்ம இந்த ஃபார்ம் விட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே கைஸ், நான் வந்து வெளியில் வந்தாச்சு. ஓகே, இந்த